பேர் கிட்னி பிரச்சனைனால பாதிக்கப்படுறாங்க. அது எப்படி சரி பண்றதுன்னு டாக்டர் செந்தில்குமார் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். கிட்னி ஆரோக்கியம் பாதுகாக்கிறது எப்படி சார்? நிறைய பேஷண்ட்ஸ் இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன டயட் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு. உணவு கட்டுப்பாடு என்னென்ன வேணும் அப்படின்றது நிறைய பேர் தெரியாமே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது சால்ட், உப்பு எவ்வளவு வேணும். நம்ம டயட்ல பாத்தீங்கன்னா சராசரியா 10 to 15 கிராம் வரைக்கும் சால்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆய்வுல. அதனால முடிஞ்ச வரைக்கும் சமைக்கும் போது உப்பு கம்மியா இருக்கும். சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல்ல உப்பு ரொம்ப கம்மியா சமைச்சு சாப்பிட்டு நீங்க பழகணும். அப்படின்னா நமக்கு டயட் எவ்வளவு வேணும்? சால்ட் 5 கிராம் தான் ஒரு நாளைக்கு எல்லாருக்குமே தேவை. கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸுக்கும் 5 கிராம் தான் சோடியம் குளோரைட் உப்பு லெவல் நமக்கு தேவை. அதனால நம்ம கடையில வாங்கி நம்ம எதுவுமே சாப்பிட முடியாது. பச்சி, போண்டா, முறுக்கு, மிக்சர், இப்போ நீங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் எது வாங்கினாலும் சால்ட் கண்டென்ட் அதிகமா இருக்கும். மாவு பேக்கெட் ரெடிமேடா கடையில வாங்கிட்டீங்கன்னா உப்பு அதிகமா இருக்கும். இது எல்லாமே நீங்க டோட்டலா தவிர்த்தாதான் உங்களுக்கு 5 கிராம் நீங்க சால்ட் ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்க முடியும். ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, நீங்க உப்பு அதிகமா சேர்க்க தண்ணிக்காகவும் பயங்கரமா இருக்கும். ஸோ உணவுக்கு வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருப்பாங்க. இப்போ தண்ணி நீங்க நிறைய குடிச்சிட்டீங்கன்னா மூச்சு வாங்கிடும். அப்புறம் எமர்ஜென்சியா போய் டயாலிசிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ எவ்வளவு தண்ணி குடிக்கலாம் அப்படின்ற கொஸ்டின். இப்போ எவ்வளவு நமக்கு தேவை அப்படின்னா, டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் ரொம்ப நாளா நாட்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க. யூரின் அவுட்புட்டே வரலன்றப்போ ஒரு நாளைக்கு தண்ணி ஆகாரம், தண்ணி மட்டும் இல்ல எல்லாமே சேர்த்து 3/4 லிட்டர் தான். தண்ணி, காபி, டீ, பால், மோர், ரசம் எல்லா லிக்விட் ஐட்டமும் சேர்த்துமே 3/4 லிட்டர் தான் ஒரு நாளைக்கு இருக்கும். இது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். ரொம்ப ரேரா ஒரு சில கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் யூரின் அவுட்புட் நல்லா இருக்கும், கால் வீக்கம் இருக்காது, மூச்சு வாங்காது. அதெல்லாம் நீங்க டாக்டர் பரிந்துரைப்படி கொஞ்சம் 1 to 1.5 லிட்டர் வரைக்கும். வெயில் காலம் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம், மழை காலம் கொஞ்சம் கம்மியா வச்சுக்கலாம். இதெல்லாம் யாரு? யூரின் நல்லா 1 லிட்டர் போயிட்டு இருக்கவங்க. அந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் ஒரு சிலருக்கு ஒரு 10% யூரின் அவுட்புட் கொஞ்சம் நல்லா இருக்கும். டயாலிசிஸ் ஆரம்பிச்சு ஒரு 1 year 2 years வரைக்கும் யூரின் அவுட்புட் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் ஆகும். கிட்னி ஆரோக்கியமா இருக்க என்ன உணவு சாப்பிடலாம், என்னென்ன உணவு சாப்பிடக்கூடாது சார்? நான் சொல்றது ரொம்ப சிம்பிளா, GAP3 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல GAP3னா கோவா, ஆப்பிள், பியர், பைனாப்பிள், பப்பாயா. லிமிடெட் குவான்டிட்டிஸ்ல அலோடு. அப்படின்னா கொய்யாப்பழம், ஆப்பிள், பியர், பேரிக்காய், பைனாப்பிள், பப்பாளி பழம். இதுல எல்லாத்துலயுமே பொட்டாசியம் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சுகர் கண்டென்ட்டும் கம்மியா தான் இருக்கு. இது கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் யாராலும் எடுத்துக்கலாம். மற்ற பழம் எல்லாம் கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. வாழைப்பழம் நான் சாப்பிட்றேன், ரெட் பனானா சாப்பிட்றேன், நிறைய பேர் சொல்றாங்க. கிரேப் சாப்பிட்றேன், வாட்டர் மெலன் சாப்பிட்றேன், மாம்பழம் சாப்பிட்றேன், சீசனல் ஃப்ரூட்ஸ். இதெல்லாம் பொட்டாசியம் ரொம்ப அதிகம். பொட்டாசியம் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸுக்கு வெளியில வராது. அதனால நீங்க பொட்டாசியம் டயட்ல கண்டிப்பா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பழத்துல. அடுத்து காய்கறிகள்னு பாத்தீங்கன்னா பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. பொட்டாசியம் ரொம்ப அதிகமா போகும்போது காய்கறி எல்லாமே சின்னதா கட் பண்ணி வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்துட்டு சமைக்கிற மாதிரி இருக்கும். பொட்டாசியம் நார்மலா 3.5 to 5.5 வரைக்கும் இருக்கும். 6, 7 இந்த மாதிரி போச்சுன்னா நம்ம இந்த மாதிரி இதை லீச்சிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் சொல்லுவோம். இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா டயட்ல இளநீ, கீரை, பேரிச்சம்பழம் பொட்டாசியம் ரொம்ப அதிகம். அதனால கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அடுத்து நான் வெஜிடேரியன் டயட் என்னென்ன சாப்பிடலாம் டயாலிசிஸ் பேஷண்ட் அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர் சாப்பிட்றதே இல்லை. கிட்னி ஃபெயிலியரா இருக்கும் போது டயாலிசிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருப்பாங்க புரோட்டீன். ஆனா டயாலிசிஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் புரோட்டீனும் கண்டிப்பா இந்த பெரிட்டோனியல் டயாலிசிஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஹீமோடயாலிசிஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, புரோட்டீன் லாஸ் கண்டிப்பா இருக்கும். அதை காம்பன்சேட் பண்றதுக்கு நீங்க எக் ஒயிட் கம்பல்சரியா 2வது எடுத்து ஆகணும். அடுத்து நான் வெஜிடேரியன்ல சிக்கன், அதை ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு கிரேவி ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. வீக்லி 1 or 2. அடுத்து ஃபிஷ், அதே மாதிரி ஃப்ரைட் ஐட்டமா இல்லாம குழம்புல கிரேவி ஐட்டமா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் ஒரு 50 grams ஆஃப் ஃபிஷ் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். எக் ஒயிட் கம்பல்சரியா டெய்லி நீங்க சேர்த்துக்கிறது நல்லது. இதுதான் மேஜரான உணவு கட்டுப்பாடு. சார், நான் கேட்ட கேள்விக்கு நல்லா பதில் சொன்னீங்க. அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ சார்.